right? Okay, sound okay. சரியா பிள்ளைகள் ஒன்று வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்கிற ரேடியோ வேவ்ஸ் நாங்கள் ரேடியோ வேவ் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் ஒன்று ரேடியோ வேவ் இருக்கிற அடுத்த மைக்ரோவேவ் இருக்கிற மைக்ரோவேவும் சேட்டலைட் வேவ்ஸும் வந்து இது ரெண்டும் ஒன்று தான் இது ரெண்டும் சேம் ஓகேயா இது ரெண்டும் சேம் இந்த மைக்ரோவேவ் அல்லது சேட்டலைட் வேவ்ஸ் என்று சொல்றோம் இது ரெண்டும் வந்து சேம் பிள்ளைகள் உங்களுக்கு இதை டிஃப்ரெண்டாக தந்திருக்கிற தமிழ் மீடியத்தில் ஒன்றா தான் இருக்கிற சேம் சரியா இன்ஃப்ராரெட் இதில் மூன்று தான் இருக்கிற ஒன்று வந்து ரேடியோ வேவ்ஸ் ரெண்டாவது வந்து மைக்ரோவேவ்ஸ் மூணாவது வந்து இன்ஃப்ராரெட் ரைட் இதை வந்து வயர்லெஸ் மீடியம்னு சொல்கிற நாங்கள் வயர்லெஸ் மீடியத்தில் இருக்கக்கூடிய நோட்டை பார்ப்போம் சரிதானே ரைட் நாங்கள் பார்ப்போம் the wireless medium. So unguided or wireless media. Data transmitted as signal through the air without using physical medium is called unguided or wireless media. விளங்கிச்சா என்ன சொல்ற டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணணுமா எப்படி பிசிக்கல் மீடியம் ஒன்றும் இல்லாமல் பிசிக்கல் மீடியம்னா எங்களுக்கு கண்ணுக்கு விளங்கப்படாது சிக்னலால தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது அப்போ எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத சிக்னலால ஏயாவினூடாக டிரான்ஸ்மிட் பண்ணப்படுறதால் அதுதான் வந்து அன்கைடட் மீடியா டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் as signal through the air without using physical medium is called unguided அது வயர்லெஸ் எங்களுக்கு தெரியும்னா கண்ணுக்கு விளங்குறது இல்லை we can't see the wireless waves right எக்ஸாம்பிள் ஒன்று வந்து ரேடியோ வேவ்ஸ் இந்த ரேடியோ வேவ்ஸ்னு சொல்ற பிள்ளைகள் நாங்கள் ரேடியோவுக்கு பயன்படுத்தக்கூடிய பிசிக்கல் மீடியம்னா கேபிளுக்கு தான் சொல்றேன் ரைட் பிசிக்கல் மீடியம்னு சொல்றது வந்து கேபிள் தான் ரைட் ஓகே ரேடியோ வேவ்ஸ்னு சொல்றது ரேடியோ வேவ்ஸ் வந்து எங்களோட வைஃபைல நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வைஃபை இருக்கு தானே பிள்ளைகள் இந்த வைஃபைலையும் அதே மாதிரி ப்ளூடூத்லையும் இருக்கு யூஸ் பண்றது வந்து இந்த ரேடியோ வேவ்ஸை தான் வைஃபை அதே மாதிரி ப்ளூடூத் டிவைசஸ் இருக்கிற எங்களுக்கு தெரியும் தானே ப்ளூடூத் டிவைசஸ் எங்களுக்கு ப்ளூடூத்ல வந்து ஸ்பீக்கர் வர ப்ளூடூத் எங்களோட ஃபோன்ல இருக்கிற ரைட் ப்ளூடூத்ல வந்து டிவைசஸ் நிறைய வர இந்த ரெண்டும் வைஃபை ப்ளூடூத் இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்றது வந்து these two technologies use radio waves. The data transmission is performed using radio waves. Wi-Fi and Bluetooth are example for radio wave based on communication. இந்த ரேடியோ வேவ்ஸ் சாதாரணமான ரேடியோ வேவ்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடிச்சுன்னால் இந்த ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றது வந்து 100 மீட்டருக்கு தான் நார்மலான ரேடியோ வேவ்ஸ் சாதாரணமான ரேடியோ வேவ்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் அண்ட் அதர் திங் தட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் திஸ் ரேடியோ வேவ்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆல் த டிரெக்ஷன் திஸ் ரேடியோ வேவ்ஸ் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் or it pass through the its signal to all the devices நாங்க ஒரு வைஃபை ஒன்றை வச்சோம் என்றால் அந்த வைஃபை வந்து டிரெக்ஷன் எந்த டிரெக்ஷன்ல போகும் என்றால் எல்லா டிரெக்ஷன்லயும் போகும் அப்படித்தானே ஒரு வைஃபை டிவைஸை வச்சிருந்தால் நீங்க ஒரு குறிப்பிட்ட டிரெக்ஷன்ல தான் ஈக்கணும்னு சொல்லி இல்லைன்னா மைக்ரோவேவ் அப்படித்தான் இருக்கிற ரேடியோ வேவ்ஸ் வந்து எல்லா திசையிலையும் வந்து போகக்கூடியதா இருக்கும் இட் ட்ராவல்ஸ் இன் ஆல் டிவைசஸ் ஆல் டிரெக்ஷன்ஸ் நீங்க எங்களோட வைஃபை ரவுட்டர் ஒன்று இருந்தாலும் அந்த ரவுட்டருக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல இல்லாட்டியோட போனை கனெக்ட் பண்ணி கொண்டு நீங்க எடுத்துக்கொண்டு அங்கெல்லாம் இங்கெல்லாண்டு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன நடக்கும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் கனெக்ஷன் இருக்கும் ரைட் தட்ஸ் வாட் those are the things you have to understand in radio waves right ரேடியோ வேவ்ஸ்ல நீங்க விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்னது இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து வைஃபைலையும் ப்ளூடூத்லையும் பயன்படுத்தப்படுது அது ஒரு பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த வைஃபை இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து நார்மலா 100 மீட்டர்ஸுக்கு தான் ட்ராவல் பண்ணும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தான் ட்ராவல் பண்ணும் அதை விட கூட ட்ராவல் பண்ண வேணுமா இருந்தால் அதுக்கு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்கிற அது எக்ஸ்பென்சிவ் கூட கரண்டை கொடுத்து அனுப்பலும் நார்மலா வந்து இந்த வைஃபை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கனெக்ட் ஆகும்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் 100 மீட்டர் ரிமெம்பர் தட்
The other one is this Wi-Fi signal or radio signal spread out in all direction. Like ஒரு direction இல்ல எல்லா directionல வந்து என்ன செய்யும் spread out ஆகி அது travel பண்ணும். Right. Understand? The other one is microwaves. Right? The microwaves the special ஆனா இதண்ட மைக்ரோவேவ்ட வந்து ஸ்பெஷலான அல்லது இதண்ட பண்புகள் என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த மைக்ரோவேவ் வந்து எப்பயுமே ஒரு டிரெக்ஷன்ல தான் டிராவல் பண்றது. நான் மைக்ரோவேவ் வந்து இது பொதுவாக என்னத்துக்கு யூஸ் பண்ணா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நாங்கள் சொல்லுவோமே எங்களோட டவர் இருக்குது, இந்த மாதிரி டவர் இருக்கிற நீங்க பார்த்துருப்பீங்க. டவர் உங்களுக்கு தெரியும், இந்த டவர் இருக்கிற ரைட். அப்ப இன்னும் நீண்ட தூரத்துல இன் லாங் டிஸ்டன்ஸ் அத டவர் இஸ் தேர். இந்த டவர்ல இருந்து இந்த டவருக்கு என்ன செய்ய முடியாது, சிக்னல் அனுப்பலும். டவர் டு டவர் சிக்னல் அனுப்பலும். we can transmit the signal, right? இது இந்த சிக்னல் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றேன்னு சொன்னால் 36,000 கிலோமீட்டர். எவ்வளவு? 36,000 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணும். அப்ப லாங் டிஸ்டன்ஸ் 36,000 கிலோமீட்டர்ன்ற வந்து சின்ன தூரம் இல்லைன்னா 36,000 கிலோமீட்டருக்கு வந்து இவர் டிராவல் பண்ணும். அதனால தான் இது சேட்டலைட்ல எல்லாம் இதைத்தான் யூஸ் பண்ற. Here a diagram is given in your book. Here look at this. இன வந்து நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். Look at this diagram. இந்த டயக்ராம் என்ன சொல்றேன்னால் நான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட் எர்த்ல இருக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ். அப்ப இங்கல இருக்கிற ஒரு நாடு, இது இன்னொரு நாடு, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற. இப்ப நாங்க பார்ப்போம் ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது, நாங்க இங்கிருந்து லைவா பாக்குறோம் இல்லையா? இல்லாட்டி யூகேல இங்கிலாந்துல ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, நாங்க இங்கிருந்து லைவா பாக்குறோம். அப்ப எப்படி அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன்னு சொன்னால் அந்த சிக்னல் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த வீடியோ வந்து சேட்டலைட்டுக்கு அனுப்புறேன். ரைட், சேட்டலைட்ல இருந்து என்ன செய்யறேன்டா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு அனுப்புறேன். ரைட், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் வந்து லாங் டிஸ்டன்ஸ். இது வந்து வெரி லாங் டிஸ்டன்ஸ். சரியா? அப்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஒரு சிக்னலை இன்னொரு இடத்துக்கு எங்களுக்கு அனுப்பலாம். பட் இதுல திங்க் என்னன்னு சொன்னால் இந்த அனுப்புற இடம் இருக்குன்னா இந்த அனுப்புற சிக்னல் அனுப்புற இடம் வந்து சிக்னல் அனுப்பக்கூடிய அந்த டிவைஸும் சேட்டலைட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும். என்றால் இந்த மைக்ரோவேவ் டிராவல் பண்ற in a direction. The microwave always travel in a direction. அனுப்புற டிரெக்ஷன்ல தான் போகும். இது அங்க இங்கன்னு சொல்லி வைஃபை மாதிரி போறது இல்ல. It not travel here and there like radio waves. Radio waves spread out in all direction. But microwave travel in one direction. ரைட், ஒரு டிரெக்ஷன்ல தான் போகும். அதனால இது என்ன செய்யணும்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்க வேணும். அந்த இஷ்யூன்னு இருக்கிற. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க உங்களோட வீட்டில் யார்டையாவது வீட்டில் இருக்குதா டிஷ் டிவி நீங்க யூஸ் பண்றா? டிஷ் டிவினா டயலாக் டிவி மாதிரி டிஷ் டிவி இருக்கிற டயலாக் டிவி அல்லது டிஷ் டிவி யூஸ் பண்ண நேரம் உங்களோட டிஷ்ஷை கொஞ்சம் திருப்பினா என்ன நடக்கும்டா, சிக்னலே வராது. கொஞ்சம் திருப்பினாலும் சிக்னல் வராது. The reason is your dish receiving microwave. The microwave travel in a direction. On that direction, you have to face your dish. Exactly. Otherwise, you won't get the signal. Do you know that? தெரியுமா அந்த விஷயம்? உங்களோட வீட்டில் யார்ட வீட்லையாவது இருக்குதா டிஷ் இருக்குதா? டிஷ்ஷை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யணும், வைத்து கொஞ்சம் திருப்பி விடணும். அது திருப்பியிலாது டைட் பண்ணி வச்சிருக்கிற, சரியா டிரெக்ஷனில் வச்சு டைட் பண்ணி வச்சிருக்கிற. கொஞ்சம் அங்கெல்லாம் இங்கெல்லாம் தட்டிப்பட்டு திரும்பி நின்றால் சிக்னல் வாரில்ல. அதனால என்ன செஞ்சுக்கிறேன், டைட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். விளங்கிச்சா ஆசியா? விளங்கிச்சு தானே? ரைட். இப்போ நீங்கள் அவங்களோட டிஷ்ஷை வந்து கொஞ்சம் தட்டி ரைட் கொஞ்சம் திருப்பி விட்டா சிக்னல் அவ்வளவுதான், சிக்னல் இல்லை. பிகாஸ் this your disk receives microwaves travels through a direction. On that direction you have to exactly face your receiver, otherwise you won't get the signal. சரியா நீங்க அந்த சிக்னலுக்கு ஃபேஸ் பண்ணி எடுக்கலாட்டி சிக்னல் வரல. கொஞ்சம் சரி ஒரு பாகையில
திரும்பினாலும் கூட அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. Microwave are used in satellite communication to transmit data as transponder. Right? Satellite centers which are positioned in sky above 36,000 kilometers capture data transmitted as microwaves through satellite towers positioned in the earth and then transmit the data back to the required tower. Using this method, data can be transmitted to any distance. This is also used internet communication. Right? இன்டர்நெட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற இப்போ பாருங்க இந்த சேட்டலைட் வேவ்ஸ் அல்லது சேட்டலைட் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவோமே. சேட்டலைட் கம்யூனிகேஷன் எப்படி வாரன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் எங்களுக்கு தெரியும் சேட்டலைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ரைட்? எர்த்தில் வந்து டாப்பில் சேட்டலைட் இருக்கிற இந்த சேட்டலைட்ல இருந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு நாங்கள் எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பாருங்க, நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் இப்படி இதுதான் எங்களோட எர்த் சர்ஃபேஸ்ன்னு எடுப்போம். சரியா? இது வந்து எங்களோட எர்த்தோட சர்ஃபேஸ். இப்போ பெரிய டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ். இப்போ நான் ஒரு சிக்னல் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஏ என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்னலை ஏதாவது ஒரு டேட்டா ஒன்றை பின்ற இடத்துக்கு அனுப்பணும்னு வைப்போம். For an example, A is in Australia, B is in Sri Lanka. Long distance. So, how we can transfer data? எப்படி எங்களுக்கு இதை டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலும். ரைட்? எங்களுக்கு ரேடியோ வேவ்ஸை போடலுமா? ரேடியோ வேவ்ஸை போட்டால் 100 மீட்டருக்கு தான் சரி வராது. வேற ஒன்றும் போடலுமா? ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ வாட் வி கேன் டூ? ரைட்? எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ண நேரம் என்ன செய்யறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு டவர் உண்டு. இங்கே ஒரு டவர் உண்டு இருக்கிற. ரைட்? இந்த டவருக்கு சிக்னலை கொடுக்குறார். ஓகேயா? இந்த சிக்னல் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த டவரில் இருந்து பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட். ஓகேயா? இது வந்து சேட்டலைட் இருக்கிற. ரைட்? இந்த சேட்டலைட்டுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் சரியா டிரெக்ட் பண்ணி அனுப்புறீங்க சேட்டலைட். சேட்டலைட்டுக்கு அனுப்புகிறேன். ஓகே தானே? அதுக்கப்புறம் என்ன செய்யறால் இந்த பீல இருக்கக்கூடிய இந்த டவரில் இந்த ரிசீவ் பண்ணுற இவரை. ரைட்? இங்கிருந்து இங்கே இதை ரிசீவ் பண்ணுறேன். ஓகேயா? அப்போ இன்னைக்கு சிக்னல் வந்தாச்சு. இந்த டவரில் இருந்து இந்த ஏரியா எல்லாத்துக்கும் கொடுக்கலும். டவரில் இருந்து இந்த ஏரியா எல்லாத்துக்கும் கொடுக்கலும். வேணும்னா இந்த டவர்ல இருந்து பக்கத்தில் இன்னொரு டவருக்கு கொடுத்து அந்த ஏரியாவுக்கு கொடுக்கலும். அப்படித்தான் இந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த டேட்டா வந்து சிக்னல் நாங்கள் அனுப்புறது அப்படித்தான். அப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு இவருக்கு அனுப்பலும்னு சொன்னால் 36,000 கிலோமீட்டர் தூரத்து வரை இவருக்கு அனுப்பலாம் இந்த மைக்ரோவேவை. அதனால இதுக்கு சொல்ற பேர் சேட்டலைட் வேவ்ஸ் இதுக்கு சொல்ற. ரைட்? வி ஆர் காலிங் சேட்டலைட் as satellite waves because this microwave used in satellites. விளங்கிச்சா உங்களுக்கு? கிளியரா பிள்ளைகள்? Is that clear? Right? Is that clear? Right? Okay. Right. வாங்க வந்து இந்த சேட்டலைட் வேவ்ஸ்னு சொல்கிறேன். இப்படியான இந்த ஒரு பிக்சர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிக்கிறேன். ரைட்? தட் இஸ் வாட் ஹியர் given a picture. So from a destination இதில் உங்களுக்கு போட்டு கொள்ளையிலும் வேணுமெண்டா உங்களுக்கு கோடம் அடிச்சு கொள்ளையிலும் என்ன செய்கிற யூ ஹாவ் டு டிரான்ஸ்மிட் த டேட்டா. ஒன்றிலிருந்து நீங்கள் சேட்டலைட்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றிலிருந்து இந்த சேட்டலைட்டுக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துக்கு வரும். இப்போ இந்த இடத்துக்கு இந்த தூரம் வந்து லாங் டிஸ்டன்ஸ். இது வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறேன். ஓகேயா? இஸ் தட் கிளியர்? ரைட்? Third one is infrared. Infrared waves can travel only about 15 meters. இந்த இன்ஃப்ராரெட்டுக்கு எவ்வளோ தூரம் போகலும்? 15 மீட்டர் தான். 50 மீட்டர். அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து ஒரு டிரெக்ஷனில் தான் போகிற ஒரு டிரெக்ஷன் தான். ரைட்? ரேடியோ வேவ்ஸ் மாதிரி எல்லா டிரெக்ஷன்லேயும் இது போகிறது இல்லை. ரைட்? இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து ரிமோட் கண்ட்ரோலில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, அவங்களோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற வந்து இன்ஃப்ராரெட்.
remote control நாங்க யூஸ் பண்ற நேரம் how do we use the remote control? We are directing to the device, no? நாங்க டிவைஸ் இப்ப டிவி ஒன்னிந்தா டிவி பக்கம் நீட்டி கொண்டு தானே நாங்க ரிமோட்டால ஒன் பண்றோம் ஆஃப் பண்ற வேற எங்கேயாலும் திருப்பி கொண்டு நீங்க ரிமோட்டால ஒன் பண்ணினா ஒன்னாறது இல்ல சில நேரம் சவுர்ல பட்டு தெரிச்சு வார இந்த பட்டு தெரிச்சு வந்து டிவிக்கு வந்து அடைஞ்சா ஒன்னாகும் அது வேற விஷயம் விளங்கிச்சா இது வந்து சவுர்ல பட்டு தெரிச்சு பட்டு வந்து அந்த சிக்னல் வந்து டிவிக்கு வந்து சேர்ந்தா டிவி ஒன்னாகும் வால்யூமை கூட்டலும் குறைச்சலும் we can control the TV. Okay, but normally infrared travels in a direction ஒரு directionல தான் போற அதுல வந்து distance. What is the distance infrared can travel? It can travel about 15 meter, right? These are the three wireless techniques that we use. Okay, apply இது மூணும் தான் நாங்க யூஸ் பண்ற இந்த wireless unguided medium மூன்று தான், right? அட மேல 4 தந்திக்கிறேன் அந்த 4 நீங்க 3 ஆக்கிக்கோங்க நான் உங்களுக்கு சொன்னேன் வெல் ரைட் இந்த 3 தான் இருக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல இங்க மேல வந்து that is wrong which is இந்த புக் இருக்கேனா அந்த புக்ல வந்து மைக்ரோவேவும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் சேட்டலைட் வேவும் both are same. இது ரெண்டும் சேம் இது வந்து 1 இது ரெண்டும் சேர்ந்து தான் 2 infrared வந்து 3 இதுனவே உங்களுக்கு போட்டுக்கொள்ளலும் radio waves about 100 meter microwave about 36,000 kilometer 36,000 kilometer infrared வந்து 15 meter இவர் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல தான் நாங்க யூஸ் பண்றோம் ரிமோட் கண்ட்ரோலுக்கு ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ற வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் வைஃபை அண்ட் ப்ளூடூத் வெளிக்கோங்க அதெல்லாம் ரைட் மைக்ரோவேவ் வந்து யூஸ் பண்ற வந்து என்னது டிஷ் டிவி எங்கட டிஷ் டிவிக்குறேன்னா டிஷ் டிவிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரைட் லைவ் டெலிகாஸ்டலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் லைவ் டெலிகாஸ்டலுக்கு யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி சேட்டலைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சேட்டலைட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க right these are the things that we want to discuss in guided medium and unguided medium விளங்கிச்சா so communication medium னு சொல்ற வந்து very important what is the communication or what is the communication what do you mean by a communication right நாங்க ஒரு communication ஓட நாங்க வேணும்னு சொன்னடா பிள்ளைகள் right look at here ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது ஏன்னு சொல்லி ஏன்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது பின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது ரைட் இது சென்டர் இது வந்து சென்டர் வேணும் எங்களுக்கு ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்க வேண்டும் என்றால் டேட்டா should be sent by someone or some machine and receiver also should be there right ரிசீவரும் இருக்க வேணும் சரியா ரிசீவர் இருக்க வேணும் ரைட் இது வந்து போகணும் இது போறது வந்து டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் இட் should be travel through a media இது ட்ராவல் பண்றதுக்கு வந்து மீடியா இருக்க வேணும் சும்மா போக இயலாது ஏதாவது ஒரு மீடியா தான் இருக்க வேணும் மீடியா வந்து ரெண்டு வகையான மீடியா இருக்கிற ஒன்று வந்து வயர் மீடியாவா இருக்கலும் வயர் மீடியான்னா நாங்க கைடட் மீடியான்னு சொல்ற நெக்ஸ்ட் ஒன் இஸ் வயர்லெஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு நோ எனி பிசிக்கல் மீடியா வயர் இல்லாம போக வேணும் வயரா இருந்தால் வயர்ல வந்து 3 வகையான வயர் நாங்க பார்த்தோம் ஒன்று ட்விஸ்டட் பேர் கேபிள் coaxial கேபிள் இல்ல ஒன்று ட்விஸ்டட் பேர் கேபிள் coaxial கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வயர்லெஸ்ல வந்து 3 டெக்னாலஜி நாங்க பார்த்தோம் ஒன்று வந்து ரேடியோ வேவ்ஸ் அடுத்து வந்து மைக்ரோவேவ்ஸ் the last one is infrared right அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் I don't want to repeat again that no right நான் ரிவிஷன் செய்யற நேரம் பேப்பர் செய்யற நேரம் திருப்பி I will remain now only I did so I don't want to repeat again no so we have to move to next heading வேலங்கி சாப்பிள்ளையால் இதுல என்ன சார் issues இருக்குதா do you feel any issues
So we also use microwaves for internet communication also. Yeah, internet communication க்கு microwaves use பண்ற எப்படின்னு சொன்னால் இப்போ கூட what do you call எங்கட இதுக்கு வார சிக்னல் என்னது அவங்களோட வைஃபைக்கு வாரது வந்து மைக்ரோவேவ் தான் வார வைஃபைக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் வரணுமே டவர்லேருந்து எங்களுக்கு கனெக்ஷன் வாரலையா அந்த டவர்லேருந்து வார கனெக்ஷன் வந்து மைக்ரோவேவ் எங்களோட மொபைல் ஃபோனுக்கு வாரதும் வந்து மைக்ரோவேவ் தான் வார மொபைல் ஃபோனுக்கு வார கனெக்ஷனும் வந்து மைக்ரோவேவ் ஸோ மைக்ரோவேவ்னூடாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் இஸ் தட் கரெக்ட் யா எனி இஷ்யூஸ் வேற என்ன சார் இஷ்யூஸ் இருக்கா எனி இஷ்யூஸ் ஜைனப் ரிஸ்மி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சரஃபா நான் மிச்ச நாளே பிறகு பார்க்குற மாதிரி இதே சரஃபா கிளாஸ் ஜாயின் ஆகலையா சரஃபா இஸ் தட் லாஸ்ட் கிளாஸில் எனக்கு பார்த்து ஞாபகம் இல்லை ரைட் ஆஃபியா ஓகேண்ணா ரைட் நாங்கள் அடுத்த போமா அப்துல்லா ஃபாயிஸ் ஓகேண்ணா ரைட் வில் மூவ் டு நெக்ஸ்ட் சாப்டர் அதே any issues என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கேட்கல ரைட் அண்டர்ஸ்டாண்ட்னா நோ இஷ்யூ ரைட் என்ன சரி இஷ்யூஸ் இருக்குதா இதில் நெட்வொர்க் கம்யூனிகேஷனில் மீடியாவில் அதர்வைஸ் வில் மூவ் டு நெக்ஸ்ட் சாப்டர் ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் ரைட் உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நாங்கள் பார்க்க வேணும் முக்கியமான ஒரு சாப்டர் தான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டிவைசஸ் computer network devices. If you want to make a network, what do you mean by network? Network ன்னு சொல்றது என்னது network ன்னு சொன்னால் right connecting two or more computers together, right? There should be two or more computers to build a network, right? If you connect two computers or more computers, that is a network. விளங்கிச்சா நீங்கள் ஒரு 2 கம்ப்யூட்டர் இல்லை 2க்கு மேலே இருக்கிற கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டர் டிவைஸ் கனெக்ட் பண்ணாலும் நெட்வொர்க் தான் பில்ஸே நீங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரிண்டர் ஒன்றை கனெக்ட் பண்ணுற இஸ் தட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ நெட்வொர்க் நான் கேட்குறேன் அவங்களோட கம்ப்யூட்டருக்கு பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் என்ன செய்றீங்க பிரிண்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுற சரியா பிரிண்டர் ஒன்று அப்போ அது வந்து ஒரு நெட்வொர்க்காக கன்சிடர் பண்ண ஏழுமான்னு கேட்டால் எஸ் டெஃபினெட்லி தட் ஆல்சோ அ நெட்வொர்க் ரைட் நெட்வொர்க்னு சொன்னால் கனெக்டிங் டூ ஓ மோர் டிவைசஸ் டுகெதர் இஸ் நான் ஆஸ் நெட்வொர்க் அது வந்து கம்ப்யூட்டர் ஆகிக்கோ மேலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது டிவைஸாக இருந்தாலும் சரி தட் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் நெட்வொர்க் ஓகேயா ரைட் இப்போ நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் வந்து பொதுவாக நாங்கள் நெட்வொர்க்கு கம்ப்யூட்டர் தானே கனெக்ட் பண்ணுற கம்ப்யூட்டரோட வேறு டிவைசஸும் கனெக்ட் பண்ணுறோம் ரைட் இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் or if you want to make a network we have to use some devices otherwise we can't connect so what are the devices we have to use to make a network இதில் நிறைய தந்திக்குது உங்களுக்கு மொடம்னு ஒன்று தந்திக்குது ரவுட்டரோ ஃபயர்வால் வைஃபை டிவைஸ் there so switch hub there likewise some more devices are there. So these devices we want to make a network. Otherwise we can't make a network. So what are the devices we need to make a network? So one of the very important device is network interface card. Otherwise we are telling NIC. NIC ஒன்று எங்களுக்கு கட்டாயமிக்கணும் NIC இல்லைண்டா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணவே இயலாம் NIC வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டிவைஸ் NIC உங்களோட எது சரி ஒரு டிவைஸ் உண்டுக்கு ரைட் உங்களோட கம்ப்யூட்டருக்கு NIC இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணவே இயலாம் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கனெக்ட் NIC ஆஃப்டர் தட் ஒன்லி யூ ஹாவ் டு கனெக்ட் டு த நெட்வொர்க் வாட் இஸ் திஸ் NIC இந்த NICன்றது வந்து என்னென்றால் ரைட் கம் டு திஸ் NICன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோமே ரைட் உங்களோட லேப்டாப் இருக்குது வில் சே திஸ் இஸ் யுவர் லேப்டாப் இது வந்து உங்களோட லேப்டாப் ஓகேயா இப்போ நீங்கள் இந்த லேப்டாப்புக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிற நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ண வேணும் ரைட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண வேணும்னு வைப்போம் சரியா ரைட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண வேணும்
எங்கள்கிட்ட ரவுட்டர் ஒன்று இருக்குது. யூ ஆர் ஹேவிங் அ ரவுட்டர். யூ ஆர் ஹேவிங் அ ரவுட்டர். இந்த ரவுட்டருக்கு ஒரு ஆண்டனா, இஞ்சால ஒரு கேபிள் ஒன்று இருக்கும், இஞ்சாலையும் ஒரு கேபிள் ஒன்று இருக்கும். திஸ் இஸ் வில் சே ரவுட்டர் ஒன்று இருக்குது. இந்த ரவுட்டருக்கு சிக்னல் வந்து எப்படி வார சிக்னல் வயர்லெஸில் வாரேனா, இந்த ஆண்டனாவுக்கு வந்து மைக்ரோவேவ் தான் வாரு. மைக்ரோவேவ் வந்து அந்த மைக்ரோவேவால் வந்து டேட்டா இருக்குது. இப்போ டேட்டா கனெக்ட் பண்ணிக்குது, பாஸ்வேர்டு எல்லாம் அடித்து சல்லி எல்லாம் கட்டிக்குது. யூ ஆர் ஹேவிங் இன்டர்நெட் டு திஸ் ரவுட்டர். இப்போ இந்த ரவுட்டர்லேருந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்புக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்க வேண்டுமென்றால் there are two ways. One way is you have to connect a cable. You have to connect a cable from router to your laptop. அப்போ இந்த லேப்டாப்பில் நீங்கள் எங்கனைக்கு கனெக்ட் பண்ணுற நீங்கள் கனெக்ட் பண்ண வேணும் இந்த மாதிரியான ஒரு போர்ட்டுக்கு. உங்களுக்கு ஞாபகமா இந்த போர்ட்? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் போர்ட்? ஹூ கேன் ரிமெம்பர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் போர்ட்? போர்ட்டில் நான் உங்களுக்கு படித்து தந்தேன். ஹூ கேன் ரிமெம்பர்? The port the pair and a play. What is this port? Yeah, good. RJ45 port. RJ45 port. Oh, otherwise we are telling network port. Good. RJ45 port. Right? All ஞாபகம் இருக்குது. இதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து RJ45 போர்ட்னு சொல்கிற RJ45 port, otherwise network port. இப்போ இந்த போர்ட்டை தார இந்த போர்ட்டுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன். இந்த போர்ட்டை தார கார்டு ஒன்று இருக்கிறேன்னா, இந்த ஏரியா ஒன்று இருக்கிற இக்கன்சில் ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்கிறேன்னா, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து என்ஐசின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் தான் இந்த RJ45 போர்ட் இருக்கிற. தட் இஸ் ஒன் வே, வயரை யூஸ் பண்ணி. வாட் இஸ் த நெக்ஸ்ட் வே? Otherwise, what is the next way? That if you want to connect the internet to your laptop and you are having a router only இருக்குது, wire இல்லாம நீங்க கனெக்ட் பண்ணணும்டால் you have to use wireless technology. Is it? You have to use wirelessல நீங்க கனெக்ட் பண்ணணும். wirelessல கனெக்ட் பண்றதால் wirelessல வந்து நீங்க என்ன செய்ய போற? என்ன வேவ்ஸ் யூஸ் பண்ணணும்? என்ன வேவ் யூஸ் ஆகுற? ரேடியோ வேவ்னா wirelessல யூஸ் ஆகுறது என்ன வேவ்? ரேடியோ வேவ் தான் நாங்க படிச்சோம். Understand? In wireless technology, by using radio waves தான் இருக்கிற ரவுட்டர்ல இருக்கிற வைஃபை இருக்கிற வந்து ரவுட்டர். இந்த ரேடியோ வேவ்ஸ்ல கனெக்ட் பண்ணால் இந்த ரேடியோ சிக்னல்ஸ் கம்ப்யூட்டர்ல எங்க போற? இப்படி வந்து கம்ப்யூட்டர்ல எங்கனைக்கு போற? எந்த இடத்துக்கு போற? யாருக்கு தெரியும்? இந்த சிக்னல் வரும்னா இந்த ரவுட்டர்ல இருந்து இப்ப சிக்னல் வரப்போற வயர்லெஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு. இந்த வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சிக்னல் வந்து கம்ப்யூட்டரோட மானிட்டருக்கு போறா? கம்ப்யூட்டரோட எங்க போற? Who know that? யாருக்கு தெரியும்? Can you guess? Some laptop can't connect without wire, right? Without wire. வயர்ல வந்து இல்லாம உங்களோட வைஃபை, ஆனால் வைஃபை இல்லாமல் லேப்டாப்னா வாரில் மிச்சம் பழைய லேப்டாப் ஆகிக்கும். வெரி ஓல்டு லேப்டாப்பாக இருந்தால் வெரி ஓல்டு லேப்டாப்பில் வந்து வைஃபை இல்லை. ஸோ வைஃபை இல்லாட்டி வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கிறேன் நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிளாக அவங்களுக்கு லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் வந்து வைஃபை டொங்குல் ஒன்று எடுக்கணும். வைஃபை டொங்குல் வந்து நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். ரைட், உங்களோட லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் வயர்ல தான் கனெக்ட் பண்ண வேணும். வயர்லெஸில் கனெக்ட் பண்ணுறலன்னு சொன்னால் வெரி ஓல்டு ஆகிக்கணும். வெரி ஓல்டு இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் ஆயிருந்தாலும் யூ ஆர் ஹேவிங் வைஃபை. அப்போ வைஃபை வேலை செய்யலன்னு சொன்னா வைஃபைட டிவைஸ் டிரைவர்ஸ், வைஃபைக்கு தேவையான சாஃப்ட்வேரை போட்டுண்டா வேலை செய்யும். ஓகேயா? வைஃபை கட்டாயம் வார என்ன லேப்டாப்ஸில் வார, லேட்டஸ்ட் எல்லாம் வார, மிச்சம் வளர்ச்சியில் வாரல. ஓகே ரைட். அப்போ வாட் வுட் பி த ஆன்சர்? நான் என்ன கேட்குறேன், இந்த ரவுட்டர்லேருந்து வர சிக்னல் எங்கே போகிறேன்னு கேட்டால் இதில் என்ஐசி இருக்கிற வயர்லெஸ் என்ஐசி இருக்கிற என்ஐசி தேயா. ஓகே, என்ஐசி தேயா. இந்த என்ஐசிக்கு தான் போகணும். ரைட், என்ஐசி ஒன்று இருக்கிற அந்த என்ஐசி என்னது? வயர்லெஸ். எங்களுக்கு வயர்லெஸில் கனெக்ட் பண்ணி தரத்துக்கான அந்த சிப், அந்த பாதி தான் நான் சொல்கிறேன் என்ஐசின்னு சொல்லி. விளங்கிச்சா? என்ஐசி வந்து எப்படி கேளும்? வயரில் ஈக்கலும் அல்லது வயர்லெஸில் ஈக்கலும். வயரில் ஈக்கிறேன்னு சொன்னால் அது வந்து RJ45 போர்ட் வார, வயர்லெஸில் சொன்னால் வைஃபை வார. இது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ண இயலாது. வி கான் கனெக்ட் த இன்டர்நெட்னா. இஸ் இட் ரைட்? இதுதான் உங்களுக்கு காட்டிக்கிற என்ஐசி. NIC has an RJ45 port
and is built into the motherboard into modern computers. In the port NIC was separate port to be plugged to the motherboard. இதில் வந்து NIC எல்லாம் வந்து நேரடியாக மதர்போர்டு தான் கனெக்ட் ஆகியிருக்கிற எங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வேணும்னு சொன்னால் இந்த NIC கார்டு இருக்கிற பிள்ளைகள் NIC கார்டு எடுத்து என்னோட கம்ப்யூட்டருக்கு வந்து போட்டுக்கொள்ளையிலும். ஆனால் இப்போ போட தேவையில்ல. ஏன்னா இப்போ வார எல்லா கம்ப்யூட்டர்லையும் இந்த போர்ட் வார RJ45 போர்ட் இருக்குதுன்னா RJ45 போர்ட் வார இந்த போர்ட் வார. ஸோ we don't need to buy separately. Nowadays we are having ஏலி பழைய கம்ப்யூட்டரில் வந்து நெட்வொர்க் போர்ட் வரல. ஸோ வி ஹாவ் டு யூஸ் அ நெட்வொர்க் கார்டு. ஓகேயா? இதில் அவங்களுக்கு வைஃபை டொங்கல்னு ஒன்று இருக்கிற. சரியா? அவங்களுக்கு வந்து வைஃபை டொங்கல் அவங்களோட லேப்டாப்புக்கு வந்து வைஃபை கனெக்ட் ஆகலைன்றால் கனெக்ட் ஆக வேணும். லேப்டாப்புக்கு கனெக்ட் ஆக மிக வழி இல்லை. இட் ஷுட் கனெக்டட். ஸோ மோஸ்ட் ப்ரொபேப்லி இஃப் யூ இன்ஸ்டால் த ப்ராப்பர் டிரைவர் இட் வில் ஒர்க். ரைட்? மிச்சம் பழசின்றால் அதில் வைஃபை இல்லை. உங்களுக்கு இருக்கிற வந்து இந்த வைஃபை டொங்கல்னு சொல்லி ஒன்று இருக்கிற பிள்ளைகள். இதுதான் இந்த வைஃபை டொங்கல். நான் உங்களுக்கு இது பெரிய இமேஜ் ஒன்று காட்டுறேன். சரியா? இப்போ உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கிறான்னு வைப்போம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். சரியா? சின்ன டிவைஸ். இதை நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி வச்சா சரி, அவ்வளோதான் வேலை. ஓகே. இப்போ உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு வந்து உங்களுக்கு வயர்லெஸில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலுமா? இஸ் இட் பாசிபிள்? வயர்லெஸில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம் நார்மலாக. ஏன்? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு நார்மலாக வைஃபை வாரது இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? வைஃபை வராத டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஒன்றுக்கு இந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணினால் இப்போ உங்களோட கம்ப்யூட்டருக்கு வைஃபை இருக்கிற. ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? வைஃபை இப்போ கனெக்ட் பண்ணலாம். உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் ஹாட்ஸ்பாட் போட்டுக்கொண்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரவுட்டர் ஒன்று உங்களுக்கு கனெக்ட் பண்ணலும். இது வந்து விலை இல்லை, எக்ஸ்பென்சிவ் இல்லை. இட்ஸ் நாட் மச் எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் அபவுட் 1000 rupees இந்த மாதிரி ஒன்று வரும். விளங்கிச்சா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா தெரிஞ்சு வாட் இஸ் த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா என்னது? இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு வந்து நார்மலாக இந்த கம்ப்யூட்டருக்கு நார்மலாக வைஃபை வாரில்லை தானே? வைஃபை இப்போ வைஃபை வாரதும் இருக்கிற. வைஃபை லேப்டாப்புக்கு மாதிரி வைஃபை இன்டர்ஃபேஸ் NIC உள்ள கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது. ரைட்? லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸில் வேறு. உங்களுக்கு வைஃபை இல்லாதனால என்ன செய்யலாம்? நீங்கள் இந்த மாதிரியான டொங்குல் உண்டு. இந்த டொங்குல் சின்னதாகவும் இருக்கிற, இந்த மாதிரி பென் ட்ரைவ் மாதிரியும் இருக்குது. இப்படி சின்ன ஒரு பாட்டு இப்படியும் இருக்கிற. நீங்கள் எடுத்து அடித்து வச்சுட்டா சரி, அவ்வளோதான். அப்போ அவங்களோட கம்ப்யூட்டரில் வந்து என்ன இருக்கிற மாதிரி? வைஃபை இருக்கிற மாதிரி. ரைட்? இதை நீங்கள் யூஎஸ்பி போர்ட் ஒன்றுக்கு என்ன செய்கிற? அடித்து வச்சுட்டா சரி. ரைட்? இப்போ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கனெக்ஷனை தரணும்? 100 மீட்டர். 100 மீட்டர் கனெக்ஷன் தரணும். ஆனால் 100 மீட்டர்னு சொல்கிறது வந்து கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் தான் 100 மீட்டர். வீட்டுக்கு வச்சான்னு சொன்னால் சவருக்கு அங்கால இருந்தான்னு சொன்னால் சிக்னல் நல்லா குறையும். ஏன்னா சிக்னல் குறையும். சிக்னல் இருக்கும், சிக்னல் வில் ரெடியூஸ்ட். ரைட்? இது வால் வந்து பிளாக் பண்ணுறது. சரியா? 100 மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து வித்தவுட் எனி பேரியர்ஸ், எந்த தடையும் இல்லாமல் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் ஒன்றில் நீங்கள் வைஃபை ரவுட்டர் ஒன்று வச்சா 100 மீட்டர்ஸுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ வீடு ஒன்றுக்கு வச்சா வீட்டில் எங்களுக்கு தெரியும் என்னது? வால் இருக்கிற, கபர்ட்ஸ் இருக்கிற, டோர்ஸ், விண்டோஸ் எல்லாம் இருக்கிற. ஸோ அதால் வந்து நாங்கள் வெளியே போகிற அளவு அதில் தடுக்கப்படுற கொஞ்சம். இப்போ சிக்னல் குறைஞ்சிடும். இல்லைங்கண்ணா? ரைட்? ஓகே. ரைட், நாங்கள் அடுத்து பார்ப்போம். ஒன்று இந்த NIC. ரைட்? NIC இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நெட்வொர்க்குக்கு கம்ப்யூட்டர் உண்ட எந்த ஒரு டிவைஸுக்கும் கனெக்ட் பண்ணவே இயலாம். தி அதர் ஒன் இஸ் சுவிட்ச் ஓ ஹப். சுவிட்ச் ஓ ஹப். சுவிட்ச் நெட்வொர்க் சுவிட்ச் இருக்கிற, நெட்வொர்க் ஹப் இருக்கிற. ரைட்? ரெண்டும் இருக்கிற. கொஸ்டின் ஒன்று கேட்குற வந்து வேர் த NIC கார்டு இஸ் லொக்கேட்டட். இது NIC கார்டு வந்து NIC கார்டு டிரெக்ட்லி கனெக்டட் டு த மதர்போர்ட். NIC கார்டு வந்து மதர்போர்டுக்கு வந்து கனெக்ட் ஆகி தான் நிற்கிறேன். NIC கார்டு லொக்கேட் ஆகிக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் அவங்களோட கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருண்டா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட பேக் பேனல் ஆகிக்கும் இந்த மாதிரியான போர்ட். லேப்டாப் கம்ப்யூட்டருண்டா லேப்டாப் கம்ப்யூட்டரோட சைடில் இருக்கிற. அதே மாதிரி லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொன்னால்
மதர்போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிற வயர்லெஸ் என்றால் எங்களுக்கு போர்ட் ஒன்று விளங்குறதுல தானே தேர் இஸ் நோ போர்ட் நோ இன் வயர்லெஸ். வயர்லெஸுக்கு போட்டு இக்காது, தேவையில்லை தானே, நாங்கள் கேபிள் அடிக்கல தானே, அப்போ அதை எங்களுக்கு விளங்குறதுக்கு இக்காது. மதர்போர்டு உள்ளுக்கு கூட சேர்க்கிட் தான். இந்த சேர்க்கிட்டால் வந்து சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி எடுக்கும். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட்? ரைட் ரைட் ஓகே. அடுத்து பாருங்க, இந்த நெட்வொர்க் நான் உங்களுக்கு காட்ட போறேன்னு வந்து இதில் இருக்கிற வந்து நெட்வொர்க் ஸ்விட்ச்னு இருக்கிற நெட்வொர்க் ஸ்விட்ச். நெட்வொர்க் ஸ்விட்ச் இருக்கிற இந்த மாதிரி ஸ்விட்ச் இது. இதே மாதிரி தான் வந்து நெட்வொர்க் ஹப்பும் பார்க்குற நேரம் இதே மாதிரி தான். இதே மாதிரி தான் இருக்குது நெட்வொர்க் ஹப். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுற, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டிவைஸ்? இப்போ நான் எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்றுக்கு நெட்வொர்க் பண்ண வேணுமா இருந்தால் இந்த மாதிரி தான் நாங்கள் நெட்வொர்க் பண்ணுறோம். இந்த இந்த இதை பாருங்கள், இந்த டயக்ரத்தை பாருங்கள் பிள்ளைகள். லுக் அட் திஸ் டயக்ராம். ரைட், இது வந்து ஹப் உண்டு. இந்த இடத்துல தந்திக்கிற ஹப். சுவிட்ச் இருந்தாலும் இப்படி தான். ரைட், சுவிட்ச் ஒன்று இருந்தாலும் இதே மாதிரி தான். ஸோ இது ஹப் அல்லது சுவிட்ச். இது ஹப் ஆகிக்கும் ஏலும் ஓ சுவிட்ச் ஆகிக்கும் ஏலும். ஓகேயா? இதுல இருந்து என்ன செய்யறேன், இந்த போர்ட்ஸ் இருக்கிறேன். இந்த போர்ட்டுக்கு என்ன செய்யறேன்டா, ஒரு கேபிள் உண்டு, நான் இந்த போர்ட்டுக்கு கனெக்ட் பண்றேன், அடுத்ததை வந்து கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்றேன், அடுத்த போர்ட்டை வந்து அடுத்ததுக்கு கனெக்ட் பண்றேன், அடுத்ததை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்றேன். இப்படி நாங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் செட்டிங்ஸ்ல வந்து பிள்ளைகள் ரைட் ரிமெம்பர் ஒரு ஐபி அட்ரஸ்ட கன்ஃபிகரேஷன் ஒன்று செய்ய வேணும். ஐபி அட்ரஸ் சொல்லி ஒன்று இருக்கிற ஐபி அட்ரஸ் சம்பந்தமாக நாங்கள் படிக்கிற வந்து கிரேட் 11ல் வி ஹாவ் டு டிஸ்கஸ். ஓகேயா? ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, கன்ஃபிகரேஷன் உண்டு. நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்த எல்லா கம்ப்யூட்டருக்கும் நாங்கள் போடணும். போட்டோன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் கொண்டுள்ளுக்கு வர. அப்போ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இங்கே டேட்டா அனுப்பலும், இதுலேருந்து இங்கே டேட்டா அனுப்பலும், வேண்டியதுலேருந்து டேட்டா அனுப்பலும். அதே மாதிரி இந்த சுவிட்சுக்கு வந்து இன்டர்நெட்டை கொடுத்து வச்சா என்ன செய்யும், எல்லா கம்ப்யூட்டர்லையும் என்ன வேலை செய்யும், இன்டர்நெட்டும் வேலை செய்யும். விளங்கினா? அப்போ இங்கே மெயினாக வந்து இந்த ஹப் அல்லது சுவிட்ச் வேலை என்னது, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஹப் ஓ சுவிட்ச்? கனெக்டிங் computers together, connecting the computers together. So that is the purpose of this hub or switch. Right? Ana hub kum switch kum idela differences irukira. Technical wise there are some differences. The purpose of the device, whatever it is, if it is a hub or switch, the purpose of the device is same. So connecting computers together, that is the purpose of this device. Okay, right, நாங்க பார்ப்போம் இந்த ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் இடையில என்ன டிஃபரன்சஸ் இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து ஸ்பீட் கூட, என்னது சுவிட்ச் வந்து ஸ்பீட் கூட என்றால் சுவிட்ச் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ். ஹப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குற. ஹப் வந்து ஸ்லோ, ரீசன் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ். ரைட், இது ஒரு டிஃபரண்ட். அடுத்த டிஃபரண்ட் என்னன்னு சொன்னால் ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் இடையில கூட டிஃபரண்ட் என்னன்னு சொன்னால், இப்படி ஹப் வைக்கிறான்னு வைப்போம், இது ஹப்னு வைப்போம். ரைட், ஹப்புக்கு வந்து என்ன சரி ஒரு மெசேஜ் கிடைச்சா அந்த மெசேஜ் என்ன செய்யும் என்றால் அதோடு இருக்கக்கூடிய எல்லா டிவைஸுக்கும் அனுப்புகிறேன், எல்லாத்துக்கும் சும்மா அனுப்பும், அப்போ வந்து வேஸ்ட். ஆனால் சுவிட்ச் அப்படி இல்லை, சுவிட்ச் வந்து இன்டெலிஜென்ட். சுவிட்ச் வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ். சுவிட்சுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் அந்த மெசேஜ் யாருக்கு போகணும் என்றால் அவருக்கு மட்டும்தான் அனுப்பும். விளங்கினா? இது சுவிட்ச். அப்ப என்ன செய்யும், அவருக்கு வந்த மெசேஜை எல்லாத்துக்கும் அனுப்புறானா, அதுக்கு யாருக்கு யாருக்கு தேவையோ அவருக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள இயலும், ஆனா எல்லாத்துக்கும் சும்மா அனுப்பும். அப்ப அதனால என்ன செய்யற, டிராஃபிக் கொண்டு ஏற்படுற. பட் இந்த சுவிட்ச் என்ன செய்யும்னு சொன்னால் சுவிட்ச் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவருக்கு மட்டும்தான் அனுப்பும். அதனால தேவையில்லாத நெட்வொர்க் ஜாம், நெட்வொர்க் டிராஃபிக் வந்து ஏற்படுறது இல்லை. ரைட், அதனால பெஸ்ட் டிவைஸ் வந்து சுவிட்ச். பட் சுவிட்ச் இஸ் எக்ஸ்பென்சிவ், விலை கூட. ஓகேயா? Switch or hub act as the mediator to build a connection between two or more computers. Right? Switch or hub is used to connect two or more computers. Okay. A guided, a wired transmission media is used
one end is connected to the port into the computer and the other end is connected to the port in the switch. இப்போ நாங்கள் இந்த சுவிட்சுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணினால் அடுத்த கேபிளை கொண்டது எங்களோட லேப்டாப்பில் இருக்கிறலையா நாங்கள் படித்தோமே இப்போ என்ஐசின்னு சொல்லி போர்ட் வர வயர்லெஸில் அடிச்சுட்டு RJ45 போர்ட் இதுக்கு கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி நாங்கள் என்ன செய்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கனெக்ட் பண்ணி நினச்சிருந்தால் இந்த போர்ட்டுக்கு இப்போ எங்களுக்கு என்ன செய்யும், இந்த கம்ப்யூட்டர்ஸ் கடையில் எல்லாம் ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆகும். ஐபி கன்ஃபிகரேஷன் ஒன்று செய்யணும் சாஃப்ட்வேரில், ரைட்? அது செஞ்சு நினச்சிருந்தால் கனெக்ட் ஆகும். அதுக்காகத்தான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுற. இது ஹப் ஆயிக்கோ மேலும் சுவிட்ச் ஆயிக்கோ மேலும். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹப் அண்ட் சுவிட்ச். உங்களுக்கு டிஃபரன்சஸும் தந்திக்கிற எக்ஸாம்லேயும் கேட்டு வர டிஃபரன்சஸ் பாருங்க. நான் சொன்ன டிஃபரன்சஸ் தான். த மெயின் டிஃபரன்ஸ் இஸ் தட் the main difference is the data transmission speed, right? Hub வந்து slow, இதுல switch வந்து speed, அது ஒரு different. அடுத்தது வந்து இந்த data transmission hub use half duplex, right? இது full duplex யூஸ் பண்ற, right? அடுத்து என்ன சொல்ற, hub send the transmission data into all computers. நான் உங்களுக்கு சொன்னேன் hub வந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் அனுப்புற, பட் switch send the data into the relevant computer only. எந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா அனுப்பணுமோ அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அனுப்புறது வந்து சுவிட்ச். பட் ஹப்புக்கு வந்து கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, நாட் இன்டெலிஜென்ட். அவர் என்ன செய்யறா, அவருக்கு வர டேட்டாவை எல்லா கம்ப்யூட்டருக்கும் அனுப்பி விட்டுறார். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். விளங்கிச்சா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட். கொஸ்டின் என்ன சரி, கொஸ்டின் இருந்தா கேளுங்க, அதர்வைஸ் ஐ அம் கோயிங் டு வைண்ட் அப் த கிளாஸ். ரைட். ரஃபா இஸாம் கேட்கல சார். தென் லிமிடெட் கம்ப்யூட்டர்ஸ் தானே கனெக்ட் பண்ணலாம். ஓ, லிமிடெட் கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ணிடும் என்றால் போர்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கொஸ்டின் உண்டாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஹப் அல்லது சுவிட்ச் இருக்கிறான்னு வைங்க. இந்த ஹப்பில் அல்லது சுவிட்சில் வந்து சுவிட்ச் இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய போர்ட் வர சுவிட்ச் இருக்கிற, ரைட்? நிறைய போர்ட் வர சுவிட்ச் இருக்கிற, ஓகே, பெரிய சுவிட்சஸ் இருக்கிற பிள்ளைகள் அந்த இந்த மாதிரி பாருங்க. இந்த சுவிட்சை பாருங்க, இதில் எத்தனை போர்ட்ஸ் இருக்கிறான்னு பாருங்க, ரைட்? எங்களுக்கு நிறைய அப்படி கனெக்ட் பண்ண வேணுமென்றால், பட் எனிஹவ் லிமிட் இஸ் தேயா. பாருங்க, இதில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கிறேன், சரியா? இப்போ 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி என்னன்னா நான் சொல்லுவேன் ஒரு 50, ஒரு 48 போட்டிக்கிறேன்னு வைப்பமே. ஸோ உங்களுக்கு 48 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண இயலும். லிமிட் இஸ் தேயா. அப்போ இன்னும் கூட வேணும்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் இதே மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்றை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் டு சுவிட்ச் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலும். ஒரு கேபிளால் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணினா இன்னும் உங்களுக்கு என்ன செய்யலும், 48, 48, 96 அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக இயலும். பட் எனி ஹவ் லிமிட்டேஷன் இஸ் தேயா, லிமிட் இஸ் தேயா. ஓகேயா? இந்த லிமிடெட் கம்ப்யூட்டர் தானே கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணலாம். எஸ், லிமிடெட் கம்ப்யூட்டரில் தான் கனெக்ட் பண்ணலாம். தட் இஸ் ட்ரூ. எனி இஷ்யூஸ்? வேற என்ன சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா பிள்ளைகள்? ஆசியா என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? இஸ்மா என்ன சரி டவுட்ஸ் இருக்கா? இஸ்மா, ரைட்? ஜும்ரி என்ன மாதிரி, அது எனி டவுட்ஸ்? ஓகே, ஓகே, ரைட். நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கையும் ஷேர் பண்ணுறேன். ரைட், வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ரைட்.